ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்குறோம். என்னென்னா ஃபிட்னஸ் ரிலேட்டடான ஒரு டாபிக் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ரு. எப்படின்னா ஃபிட்னஸ் அப்படின்னாக்கா நமக்கு எக்ஸசைஸ், அடுத்தது டயட், இது ரெண்டு ரொம்ப முக்கியமானது. எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% அப்படின்னா டயட் வந்து ஒரு 60-70% பக்கம் வரும். இப்போ ட்ரெயினர்ஸு ஜிம்மில் உங்களை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறது ஒரு 1 hour உங்கள் கூட இருப்பாங்க, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் 23 hours நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஃபிசிக் உங்களுடைய கோலுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகும். அப்போ அதில் டயட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% பற்றி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ டயட் என்னங்கிற நாலேஜ் நமக்கு வேணும். இப்போ பொதுவாக நம்ம எல்லாம் பார்க்குறோம், கலோரிஸ் எந்த ஒரு ஃபுட் எடுத்து இதில் ஒரு கலர் இருக்குது, இதில் ஒரு கலர் இருக்குது, இது கலோரி டிஃபிசிட் அப்படின்னு நம்ம பார்த்து போயிட்டு இருக்கோம். கலோரி அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்கோங்க, அது ஒரு மித்து தான். நீ என்ன ஃபுட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத முக்கியம். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, 1 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறீங்க 4 கிராம் கலோரி, 1 கிராம் கார்போஹைட்ரேட் எடுக்கிறீங்க 4 கிராம் கலோரி, அதே ஃபேட் எடுக்கிறீங்க 1 கிராம் அப்படின்னா 6 கிராம் கலோரிஸ் வருது. ஸோ இந்த கலோரிஸ் வந்து எப்படி எடுக்கிறோம், எதில் எடுக்கிறோங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரோட்டீன் எடுத்தீங்கன்னா இன்சுலின் ஸ்பைக் பண்ண போகிறதில்ல. அதில் கார்போஹைட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இன்சுலின் ஸ்பைக் பண்ணும். இன்சுலின் வந்து பிளட் குளுக்கோஸை அப்படியே தக்க வச்சுக்கும். பாடியில் இருக்க ஆல்ரெடி ஸ்டோர்டு இருக்கக்கூடிய கலோரிஸை, ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணாது. ஸோ இன்சுலின் ஸ்பைக் பண்ணாத ஃபுட் எதுவோ அதை மட்டும் எடுத்துக்கணும் ஒழிய கலோரிஸ் எது இருக்குது அப்படிங்கிற பார்க்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம டயட்டை பற்றி பார்க்கலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.